2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எண்ணி 10 நாள் தான் இருக்கு. ஆனா திமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு டைலாக் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து 234 தொகுதியில 200 தொகுதிகள் ஜெயிக்க போறோங்க. நாங்க தான் இனிமே ஆட்சியை பிடிக்க போறோம். திராவிட மாடல் 2.0 நாங்க கொடுப்போம். சிறந்த ஆட்சி எங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு உருட்டு விட்டுட்டு இருந்தாங்கல்ல. ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அது எப்படி ஏற்படுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் நீ சொன்ன மாதிரி தான், என்னதான் திமுக வந்து பல உருட்டுகள் போட்டாலுமே வந்து அதிமுகவுக்கான அந்த ஜெயிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 தேர்தல் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அதிமுக வெறும் ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. அதாவது பல வாக்கு வித்தியாசம்னா கூட சரின்னு சொல்லலாம், 5000த்துக்கும் கம்மியான வாக்கு வித்தியாசத்துலலாம் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்கன்னா அப்பவே அவங்க வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு கேண்டிடேட்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைகள்னால தான் அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தள்ளி போகுது. ஆனா இந்த வாட்டி பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த ஃபீல்ட் ஒர்க்கா இருக்கட்டும், மக்களுக்கான பணிகளா இருக்கட்டும், அது எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் எங்களுக்கு இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதா ஒரு மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணோம். அதிமுக வந்து ஆட்சியில இருந்தப்ப ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நேச்சுரல் ஆன்டி இன்கம்பன்சி, ஃபால்ஸ் ஆன்டி இன்கம்பன்சின்னு 2 இருக்கு. இந்த ஃபால்ஸ்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க. ஃபால்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா இப்போ நேச்சுரல்னு வையேன், ஒரு கட்சியை எல்லா மக்களுக்கும் பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். சோ அது வந்து நேச்சுரலாவே ஒரு ஆட்சி மேல இல்லப்பா இவங்க சரியில்லப்பா அப்படின்னு சொல்றது இருக்கிறதா. ஆனா இந்த ஃபால்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, என்னதான் ஒரு நல்ல ஆட்சியே நடந்தாலும் இந்த எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்புன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருந்த டைம்ல எதிர்கட்சியா இருந்த திமுக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்க. சோ ஒரு ஆட்சியில இவ்வளவு போராட்டங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்காங்க, அது ஒண்ணுமில்லாத காரணத்துக்குலாம் நடத்துறாங்க அப்படின்னா மக்களுக்கு ஆப்வியஸா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வரும். சோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அது எல்லாமே உல்டாவா மாறி மக்கள் ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக ஆட்சி மேலதான் இப்ப மக்கள் பெரும் அளவுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சில இருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா இந்த ஆட்சி 2021 இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது அதிகமாயிடுச்சு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கடுக்கா. ஸோ இதெல்லாம் இருந்தும் போராட்டங்களை கையில் எடுத்தும் நாங்க வந்து இப்படிதாங்க செயல்படும் அப்படின்ற மாதிரி திமுக அரசாங்கம் செயல்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன்ல, 5000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வந்து 30 தொகுதிகள்ல இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத இப்ப நான் உனக்கு லிஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த 30 தொகுதிகள்ல ஒரு சில தொகுதிகள்னு பார்த்தோம் வையேன். ஃபர்ஸ்ட் வந்து டி நகர்ல ஜெயிச்சது என்னமோ டிஎம்கே தான். ஆனா ஏடிஎம்கே வந்து வெறும் 137 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. அதே மாதிரி தென்காசியில ஜெயிச்சது வந்து டிஎம்கே தான். அதிமுக வந்து 370 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி விருதுநகர்ல டிஎம்கே சார்பா போட்டியிட்டது காங்கிரஸ், ஏடிஎம்கே சார்பா போட்டியிட்டது வந்து பாமக. வெறும் 862 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க ஏடிஎம்கே. ஸோ இதே மாதிரி தான் நெய்வேலி, ஜோலார்பேட்டை, அந்தியூர், திருமயம், தாராபுரம், உத்திரமேரூர், திருப்போரூர், ராசிபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட சராசரியா 2000 வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கே வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஆமா, இதே மாதிரி பார்த்தோம்னா போன எலெக்ஷன்ல அமமுக போட்டிட்டாங்க இல்லையா, சில தொகுதிகள் எல்லாம் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. சோ அதுலயுமே பார்த்தோன்னா அமமுக வந்து கணிசமா ஒரு 5000ல இருந்து 10,000 வாக்குகள் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ அதே அமமுக அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்கன்றப்ப இது இன்னும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னே பார்க்கப்படுது. அதிமுகவோட அமமுக சேர்ந்திருக்காங்க. போன எலெக்ஷன்ல அவங்களுமே கொஞ்சம் நிறைய ஓட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த வாட்டி இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிஜேபியுமே தமிழ்நாட்டுல ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. ஸோ இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா யாரெல்லாம் வெளியே இருந்தாங்களோ அவங்கலாம் இப்போ உள்ள இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு. அப்படின்றப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு பெரும் அளவு வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னா 140 தொகுதிகளில் அதிமுக ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியமா வந்து பொதுவாகவே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் தேர்தல் சமயங்கள்ல இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம் இல்லையா, திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்கு சேகரிக்க
போனாங்கனாலே என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் எல்லாம் திரும்பி கேள்வி கேட்டு அவங்கள அனுப்புற அளவுக்கு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சமயங்கள்ல கண்டிப்பா வந்து அதிமுக இருந்திருந்தா நாங்க வந்து இப்படி இருந்திருக்க மாட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. மறுபடியும் எலெக்ஷன் வருது, எங்களுக்கு இதை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றப்ப கண்டிப்பா நாங்க அதை செஞ்சே தீர்வோம். மக்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் 140 தொகுதிகள்ல அதிமுக ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா உண்மையா திமுக சொன்னது வந்து அதிமுக எம்ப்ளாய் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 200 தொகுதிகளை வந்து அசால்ட்டா அதிமுக ஜெயிப்பாங்க, ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கறதா பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. சோ மக்களும் என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாங்களுமே சட்டமன்ற தேர்தலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.